அனைவருக்கும் வணக்கம். கேப்பாப்புலவு மக்களுடைய இந்த போராட்டத்திலே நாங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்து இன்று 17 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் இந்த கேப்பாப்புலவு மக்களுடைய இந்த காணிகள் இதுவரை விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. 55 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் 59.5 ஏக்கர் நிலங்களை விடுவிக்குமாறு கோரி இந்த போராட்டத்திலே கடந்த 10 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே 2012ஆம் ஆண்டு நான் நினைக்கின்றேன், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால், முல்லைத்தீவு நகரத்திலே நாங்கள் முதல் முறையாக கேப்பாப்புலவு விடுவிக்க சொல்லி நாங்கள் போராடி இருந்தோம். மிக கடுமையான காலகட்டம் அது. இராணுவத்தினருடைய நெருக்கடிகள் எங்களுக்கு உண்மையிலே நாங்கள் போராடி கொண்டிருந்த பொழுது இராணுவத்தினருடைய சாணியினாலே கழிவு தண்ணியினாலே எங்கள் மீது சேற்றை வாரி எறிந்தார்கள். அவ்வாறு கொடுமைகளை எல்லாம் அடக்குமுறைகளை எல்லாம் செய்த பொழுதும் நாங்கள் 2012ஆம் ஆண்டிலிருந்து கேப்பாப்புலவு மக்களுக்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த மக்களுடைய இந்த நீண்ட போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்க வேண்டும். கடந்த 17 ஆண்டுகளில் எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்துவிட்டார்கள். மஹிந்த ராஜபக்ச, அதற்கு பிறகு மைத்ரிபால சிறிசேனா, அதற்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க, அதற்கு பிறகு கோட்டாபாய ராஜபக்ச, இன்று அனுரகுமார திசாநாயக்க என்று 5க்கும் மேற்பட்ட ஆட்சிகள் இந்த நாட்டிலே வந்த பொழுதிலும் எங்களுடைய மக்களுடைய வாழ்விடங்கள் இதுவரை விடுவிக்கப்படவில்லை. கேப்பாப்புலவிலே 59 ஏக்கர் நிலம் என்பது சாதாரணமான நிலம் அல்ல. மிகவும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளங்கள் மிகுந்த ஒரு பிரதேசம். கடற்தொழிலாளர்கள் மீன்பிடிக்கக்கூடிய நந்தி கடல் இருக்கிறது, பாடசாலை இருக்கிறது, அதே போன்று எங்களுடைய மக்களுடைய விவசாய நிலங்கள் இருக்கிறது. முல்லைத்தீவிலே மிகவும் வளமான ஒரு பிரதேசம் இந்த கேப்பாப்புலவு பிரதேசம். அந்த மக்களுடைய காணிகளை இராணுவம் அடாத்தாக கைப்பற்றி வைத்திருப்பதற்கு எந்த தேவையும் இல்லை. முல்லைத்தீவிலே எத்தனையோ காணிகள் இருக்கிறது, அரச காணிகள், காடுகள் இருக்கிறது, மக்களுடைய பாவனை இல்லாத இடங்கள் இருக்கிறது. ஆனால் வேண்டுமென்றே இந்த மக்களுடைய செழிப்பான வளமான இந்த பூமியிலே இந்த இராணுவம், அடக்குமுறை இராணுவம் ஆக்கிரமித்து நிற்கிறது என்றால் எங்களுடைய பிரதேசத்தை விடுவிப்பது மட்டுமல்ல, எங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதும் எங்களுடைய பொருளாதாரத்தை முறிப்பதும் தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. வலிகாமம் வடக்கிலே 2000க்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகளை அவர்கள் சுவீகரித்து வைத்திருக்கிறார்கள். வலிகாமம் வடக்கம் இதே போன்ற ஒரு விவசாய பூமி, மிகவும் செழிப்பான ஒரு பிரதேசம் யாழ்ப்பாணத்திலே. இவ்வாறு தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை முடக்குகின்ற விதமாகவே தமிழ் மக்களுடைய பொருளாதார வளம் மிக்க பிரதேசங்களை இந்த இராணுவம், இந்த ஆட்சியாளர்கள், இந்த அரசுகள், மாறி மாறி வருகின்ற அரசுகள் ஆக்கிரமித்து நிற்கின்றன. நாங்கள் 17 ஆண்டுகள் போராடியும் தொடர்ச்சியாக நாங்கள் கேட்பது மக்களுடைய வாழ்விடங்களை, மக்களுடைய சொந்த காணிகளை அவர்களுடைய இறுதி காலத்திலே அவர்கள் இறக்கின்ற பொழுது தங்களுடைய பூர்வீக மண்ணிலே இறக்க வேண்டும், தங்களுடைய பரம்பரை சுடலிலே தங்களுடைய உடல் வேக வேண்டும் என்பது பலருடைய ஏக்கமாக இருக்கிறது. தங்களுடைய பாடசாலையிலே தாங்கள் படிக்க வேண்டும், தங்களுடைய குல தெய்வத்தை வழிபட வேண்டும் என்ற ஏக்கம் ஒவ்வொரு இடம்பெயர்ந்து அகதி முகாம்களிலும் வேறு நிலங்களிலும் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய ஏக்கமாக இருக்கிறது. நாங்கள் சர்வதேச சமூகத்தையும் கேட்டுக்கொள்கின்றோம், இந்த அரசாங்கத்தையும் கேட்டுக்கொள்கின்றோம். வடக்கு மாகாணத்தில் இருந்து 5 பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த அரசுக்கு மக்கள் ஆணை கொடுத்து வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் 2 ஆண்டுகள் இந்த அரசு ஆட்சிபடம் வரையும் இதுவரை இந்த மண் விடுவிக்கப்படவில்லை. எங்களுடைய மக்கள் தொடர்ந்தும் தெருவில் இருந்து போராட வேண்டிய இக்கட்டான சூழலில் தான் இருக்கிறார்கள். நான் ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன், எங்களுடைய மக்களுடைய வாழ்விடங்கள், எங்களுடைய மக்களுடைய பொருளாதார நிலங்கள் விடுவிக்கப்படும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருப்போம் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்லுகின்றோம். அது 10 ஆண்டு அல்ல, 20 ஆண்டு அல்ல, 30 ஆண்டுகள் கடந்தாலும் நாங்கள் சோரப்போவதில்லை, எங்களுடைய போராட்டத்தை கைவிடப் போவதில்லை. எங்களுடைய நிலங்கள் மீட்கப்படும் வரை நாங்கள் இந்த மக்களோடு சேர்ந்து போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த கேப்பாப்புலவு மக்களுக்கு காணி விடுவிக்க வேண்டும் என்றால் கேப்பாப்புலவு மக்கள் மட்டும் போராடக்கூடாது. இங்கே எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள், எத்தனை அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த போராட்டத்துக்கு வரவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை. அவர்கள் எல்லாம் இந்த போராட்டத்திலே பங்கு பெற்று எங்களுடைய மக்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போராட்டம், இந்த மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படும் வரை தொடர்ந்து போராடப்படும். நாங்களும் தொடர்ந்து இந்த போராட்டத்தோடு ஈடுபட்டு இந்த மக்களுடைய விடுதலைக்காக நாங்கள் போராடுவோம் என்று உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.